நம்ம சேனல் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு vlog ஒன்று செய்யலான்னு இருக்கிறோங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு எங்கன்னா நம்ம கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோவை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கம்மி இல்லாமல் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி அந்த வீடியோ பிடிச்சி எடிட் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி நம்ம வீடியோ வந்து நம்ம இன்னொரு 1 மாதத்தில் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு வருஷத்தில் மட்டும் 13 தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தது. 13 தடவை போயிட்டு இருந்ததில் 4 டைம் மட்டும்தான் பஸ்ஸு, மீதி எல்லாமே பைக்கு தான். ஓகேங்களா? பைக்லேயே போயிட்டு பைக்கில் வந்தாச்சு. ஏன் சபரி உன் பைக் மேடு ஏறுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏறுது. நம்ம போகிற பக்கம் மேடு வந்து கம்மியான மேடு தான். பொதுவாக எந்த பக்கம் போவாங்க, நாமக்கல் டு ராசிபுரம் போயிட்டு ராசிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடையில காலப்பநாயக்கம்பட்டி பிரிவுன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த காலப்பநாயக்கம்பட்டி வழியாக போய் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மலை மேலே ஏறுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப மெயினான தடங்கிறது அதுதான். அதாவது அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 72 கொண்டை ஊசி வளைவு ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நாம் எந்த ரூட்டில் போய்ட்டுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பஸ்ஸில் போயிட்டு வந்த அன்றைக்கெல்லாம் அந்த பக்கம் தான் போனோம். பஸ்ஸில் போனோம்னா நாமக்கல்லில் பஸ்ஸு நைட்டு 12:30க்கு இருக்குது. நம்ம சேலத்தில் பஸ்ஸு இங்கே ஏறினோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விடிகாலம் 4:10க்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா நம்ம அழகாக கொல்லிமலைக்கு போகலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. இந்த 4 மணி பஸ்ஸை விட்டுட்டோம், போகும்போது கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து நம்ம டேரெக்டாக சேலம் டு கொல்லிமலைக்கே பஸ் இருக்குது. சப்போஸ் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 4:45 அல்லது 4:30க்கு நம்ம பஸ் ஏறினோம்னா கூட நாமக்கல் போய் இறங்கிட்டோம்னா நாமக்கல்லேருந்து 6 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ் நீங்கள் பிடிச்சிக்கலாம். பிடிச்சி போனீங்கன்னா ட்ராவலிங் டைம் சேலத்துலேருந்து 4 மணி நேரம் பஸ்ஸில் போனீங்கன்னா ஓகேங்களா, கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு. அதே நீங்கள் வந்து நாம் போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ரூட்டு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிட்டிங்கன்னா எல்லா பஸ்ஸும் அரப்பளீஸ்வரர் கோயிலில் தான் போய் இறக்கிடுவாங்க. அரப்பளீஸ்வரர் கோயிலில் போய் நீங்கள் இறங்கின வாட்டி அங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி அண்ணன் கோயிலுக்கு ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2025லேயுமே கூட ஒரே நாளுக்குள்ளாடி 5 பஸ்ஸு தான் போகுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெரியசாமி அண்ணன் கோயிலுக்கு பஸ்ஸு ரேர் தான். ஓகேங்களா? அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆளுங்க வருவாங்க. அன்னைக்கு நாளில் நம்ம போனோம் அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயில்கிட்டே இருக்கட்டும், எட்டுக்கையம்மன் கோயில்கிட்டையாச்சும் பார்த்திங்கன்னா டெம்போவில் வச்சு வாடகை டெம்போ ஓடும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா. கோயிலுக்கு கூட்டு போய் விட்ருவாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஏறினோம்னா கொண்டு வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலில் விட்ருவாங்க. அதாவது அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து பெரியசாமி கோயிலுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தூரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மலை மேலே இருக்குது. என்ன நம்ம டவுனுக்குள்ளே போகிறோம், அது வந்து அப்படியே வளைஞ்சு போகும். நம்ம இங்கேருந்து மலை மேலே ஏறுற வரைக்கும் தான் பெரிய மேடு. மலை மேலே போயிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் தான் அது கொல்லிமலைங்கிறது. கொல்லிமலைங்கிறது ஒரு மலையில் மிகப்பெரிய மலை தொடர்ச்சி. ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த பெரியசாமி கோயில் போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வைப்ரேஷன்லாம். நான் போயிட்டு வந்திருக்கிறேன். போன ஒரு வருஷத்தில் மட்டும் 13 டைம் போயிட்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு வருது, ஜூன் ஜூலை மாதத்தில் என்ன ஜூன் முடிஞ்சு என்னென்ன போகுது, பேப்பர் கிழிஞ்சு வந்துட்டா. 15 நாள் 1 2 7ஆம் மாதம் 20ஆம் தேதி 7ஆம் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஓகேங்களா? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதை ஒரு விலாகாக பிடிச்சிட்டு வந்து அதை எடிட் பண்ணி போடுறோம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி நாம் பெரியசாமி அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் பைக்லேயே. நாம் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி கேட்டோம்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரூட்டு வைஸாகவே நான் சொல்கிறேனே, இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறத மட்டுமே நீங்கள் அடிப்படையை வச்சே நீங்கள் கோயிலுக்கு போகலாம். புதுசாக மொதல் டைம் போகிறவங்க கூட. ஓகேங்களா? கரெக்டாக சொல்கிறேன். நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து நேராக போனோம்னா மேட்டுப்பட்டி டோல்கேட்டை தாண்டின உடனே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாளகுண்டம் போகிற ரோடு போகும். அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மங்களாபுரம் போகும். ஓகேங்களா? நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா அந்த ரோட்லேயே போனோம். டோல்கேட்டை தாண்டினதும் விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். தாண்டினோடனே ரைட் சைடு ரோடு கட் ஆகும், தார் ரோடு. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மங்களாபுரம் போகிற ரோடு. வெள்ளாளகுண்டம் தாண்டி உள்ளாடி போகும். நடு சென்டரில் வெள்ளாளகுண்டம். அதை தாண்டி போனோம்னா திருமண்ணூர், வேப்பலைப்பட்டி, அப்படியே தாண்டி போனோம்னா அந்தாண்ட சைடு ரோடு நம்ம வெளியில் வரும். ஒரு மெயின் ரோடு மங்களாபுரம் அப்படிங்கிறது என்ன ரோடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆத்தூர் டு ராசிபுரம் மெயின் ரோடு. அந்த ரோட்டுக்கு போயிட்டு நம்ம ரோட்டில் வெளியில் போன உடனே ராசிபுரம் போகிற பக்கம் திரும்பி போகணும். திரும்பி போயிட்டே இருந்தோம்னா ஒரு
10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போனோம் அப்படின்னா போகும்போது ரைட் சைடு லயோலா காலேஜ் வரும். லயோலா காலேஜை தாண்டி போயிட்டே இருந்தோம்னா லெஃப்ட் சைடு ஒரு பெரிய ரவுண்டான ஒன்று வரும். அந்த இடத்துல வந்து 4 ரோடு பிரியும். 4 ரோடா 2 4 6 ரோடு பிரியும் அந்த இடத்துல. அந்த ரவுண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட பேர் வந்து மெட்டாலா. மெட்டாலாவில் இறங்கக்கூடாது. மெட்டாலாவிலேருந்து பீச்சங்கை பக்கம் போகணும். பீச்சங்கை பக்கம் போனோம்னா டேரெக்டாக முள்ளுக்குறிச்சி போவோம். ஓகேங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக சொல்கிறேன். இங்கே அயோத்தியா பட்டணத்துலேருந்து டோல்கேட்டு போகிறோம். டோல்கேட்டு தாண்டின வாட்டி ரைட் சைடு மங்களாபுரம் ரோட்டில் போகிறோம். மங்களாபுரம் போய் வெளியில் வந்ததும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் போகிற மெயின் ரோடு. நம்ம ராசிபுரம் பக்கம் வளைஞ்சி போகணும். ராசிபுரம் பக்கம் வளைஞ்சி போனோம்னா கரெக்டாக வந்து பார்த்தோம்னா லயோலா காலேஜ் வரும். நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இது ஒரு அடையாளம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லேண்ட்மார்க்கு. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம். கரெக்டாக போயிட்டுருக்கோங்கிறதோட நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது லயோலா காலேஜ் பார்த்துட்டிங்களா, ஓகே நம்ம பக்கமாக வந்துட்டோம், மங்களாபுரம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மங்களாபுரம் போய் வளையும் போது அந்த இடத்துல சாமி சிலையெல்லாம் செஞ்சு விற்றுட்ருப்பாங்க. சாமி சிலைனா சிமெண்ட் கல்லில் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிலை, எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, சாமி சிலை, கண்ணுக்குட்டி சிலை, நாய்க்குட்டி சிலை இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது செய்கிற இடம் ஆலோ பிரிக்ஸ் சிலை செய்கிற இடம். ஓகேங்களா? அதை தாண்டி போனோம்னா மெட்டாலா வரும். மெட்டாலா ரவுண்ட் இடத்துலேருந்து பீச்சங்கை பக்கம் வளைஞ்சி போனோம்னா முள்ளுக்குறிச்சி போகிற ரோடு. மெட்டாலாவிலேருந்து முள்ளுக்குறிச்சி போகிறதுக்கே 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு அது லாங்கு. ஓகேங்களா? அப்படி நீங்கள் லாங் போனீங்கன்னா முள்ளுக்குறிச்சி அடிவாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கடைசி. மெட்டாலாவிலேருந்து இருக்கிறதுலே தலைவு அந்த அடிவாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்குறிச்சி கிராமம். நாம் போகிற ஞாயிற்றுக்கிழமனால ஆனால் அங்கே சந்தை. நம்ம சேலம் மாவட்டத்திலே கூறுகறி அப்படிங்கிறது அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். கறியெல்லாம் கூறு கட்டி விற்பாங்க. நம்ம ஊரில் எடுத்துட்டோம்னா 1 கிலோ 800 அயோத்தியா பட்டினம் பக்கம்லாம் 800 இருக்குது. இந்தாண்ட வீராணத்து பக்கம் போனோம்னா 650 700 750 இருக்குது. அயோத்தியா பட்டினம் பக்கம் 800க்கு இருக்குது. அம்மாவட்ட பக்கமும் 800க்கு இருக்குது மட்டன். ஓகேங்களா? இதுவே நம்ம முள்ளுக்குறிச்சி பக்கம் போனோம் அப்படின்னா கூறுகறி. ஒரு கூறு எவ்வளோப்பா, உனக்கு எந்த கூறு வேணும்னு சொல்கிறியோ அந்த கூறு நான் எடுத்து கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கூறுகறிங்கிறது நம்ம முள்ளுக்குறிச்சியில் இருக்குது. நம்ம அந்த சந்தையை பார்த்துட்டு நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா மலை ஏறி போயிட்டே இருக்கணும். மலை ஏறி போக ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 10 தடவை வந்து வளையிறப்ப மேடாக தெரியும். அந்த மேடெல்லாம் தாண்டி போனோம்னா மேடை தாண்டி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரோடு 2 ரோடு பிரியும். 2 ரோடு பிரியும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா படசோலை போகிறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த இடத்துல ஒரு பொட்டி கடை இருக்கும். அங்கே நம்ம வளையக்கூடாது. பீச்சங்கை பக்கம் வளையணும். நம்ம வளைஞ்சோடனே அந்த இடத்துல சின்ன ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே மலை மேலே ஏறின ஆரம்பித்த வாட்டி ஒரு 10 டர்னிங் போன வாட்டி ஒரு இடத்துல 2 ரோடு பிரியும். அந்த 2 ரோடு பிரியிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பொட்டி கடை ஒட்டின மாதிரி நேராக போவோம். ஒரு ரோடு பீச்சங்கை பக்கம் வளையும். பீச்சங்கை பக்கம் வளையிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். நம்ம அந்த பக்கம் தான் போகணும். அந்த பக்கம் போயிட்டே இருந்தோம்னா வளைஞ்சு போவோம். ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு இப்படி பிரியும். ஒரு ரோடு வந்து பீச்சங்கை பக்கம் போவோம். ஒரு ரோடு வந்து சோத்துக்கை பக்கம் போவோம். சோத்துக்கை பக்கம் போகிற இடத்துல அந்த இடத்துல என்ன அடையணும்னா அந்த இடத்துல டவர் இருக்கும். டவர்னால் நம்ம செல்ஃபோன் டவர் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு வளையணும். ரைட் சைடு வளைஞ்சோம்னா நாம் பாட்டுக்கு டேரெக்டாக போயிட்டே இருக்கணும். போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ரோடெலாம் பிரியும். நீங்கள் எதையும் யோசிக்கலாம். நீங்கள் பாட்டு டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடம் வரும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியுமில்ல. இப்போ செங்கரையெல்லாம் அங்கே தான் வரும். செங்கரை வரும், காரமணி வரும். ஆமாம், ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா காரமணி. இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. உண்மையாலுமே அந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காரமணி தான். நீங்கள் காரமணி தாண்டி போகலாம். காரமணி தாண்டி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு 3 ரோடு பிரியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரே நிமிஷம், அந்த இடத்துல வந்து இப்போல அந்த அசோக சின்னம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்தோட பேர் என்னது, வருஷம் ஆகி போயிடுச்சு, உன்னை கூப்பிட்டு போனதே இல்லை தானே. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ரவுண்டான மாதிரி. ஓகேங்களா? செங்கரையில் ஒயின் ஷாப் இருக்குது. அது நம்மளுக்கு வந்து லேண்ட்மார்க்கு. ஓகே, அந்த ஒயின் ஷாப்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயின் ஷாப்லாம் தாண்டி ஒரு 20 நிமிஷம் போகணும். அங்கே போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 ரோடு பிரியும். அந்த 3 ரோடு பிரியிற இடத்துல பெருசாக மேலே போர்டுலாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருப்பாங்க, அசோக சின்னம் சிலையாகவே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பெரிய ரவுண்டானம் இருக்கும். அந்த ரவுண்டானத்துலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு பிரியும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி கோவில் செல்லும் வழின்னு போட்டு 9 கிலோமீட்டர் போயிட்டுருப்பாங்க. அந்த ரோட்லேயே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாமண்ணன் கோயில் அடிவாரத்துக்கு வந்துடலாம். அங்கே வந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக மலை மேலே ஏறலாம். மலை மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை. கீழே போனீங்கன்னா வண்டி டோக்கன் வந்து 15 ரூபான்னு நினைக்கிறேன். டூ வீலருக்கு 15 ரூபா. இப்போ இருந்தால் ஒரு 5 ரூபா சேர்த்து 20 ரூபா இருக்கும் டூ வீலருக்கு. நீங்கள் டூ வீலர் 20 ரூபா பார்க்கிங்கில் போட்டு டோக்கன் எடுத்துக்கிட்டு நீங்கள் மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மலை மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா மலை மேலே ஏறி போயிட்டு பெருசாமி அண்ணனை கும்பிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். பொதுவாக கொல்லிமலைன்னு சொன்னாலே நானுமே கூட ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். கொல்லிமலை போனால் மந்திரம் பண்ணுவாங்க, மாயம் பண்ணுவாங்கன்ட்டு.
ஆனால் கொல்லிமலையில் வந்து அந்த மாதிரி விஷயம் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பேரை சொல்லி நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க தான். அந்த விஷயம் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்குது, உண்மை தான். நாம் போகிறது கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு. ஓகேங்களா? நம்ம பெரியசாமி அண்ணனை கும்பிட போகிறோம், மாசி பெரியண்ண சாமி. அந்த சாமி ரொம்ப ஃபேமஸான சாமி. அந்த சாமியை போய் கும்பிட்டு வந்தோம்னா நம்மளை கடிக்க வர நாய் கூட கடிக்காதான், காலை தொட்டு கும்பிடுமா. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஓகேங்களா? பெரிய சாமி. ஓகேங்களா? அந்த சாமியோட பேர் முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாசி பெரியண்ண சாமிம்பாங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 மாவட்டத்தை தாண்டி இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா மாசி பெரியண்ணனுக்கு மொத்தமே தமிழ்நாட்டு முழுக்க எடுத்துட்டோம்னா ஒரு 25 கோயில் தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ரொம்ப பழைய காலத்து கோயில், முன்னோடி கோயில் அப்படிங்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 1,00,000 பேருக்கு மேலே வருவாங்க அந்த கோயிலுக்கு. ஓகேங்களா? 1,00,000 பேர் கம்மி, அதை விட அதிகமாகவே வருவாங்க. அமாவாசை நாள்லாம் எடுத்துட்டோம்னா கம்மி இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் வந்துடுவாங்க அமாவாசைனா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம்னா கம்மி இல்லாமல் ஒரு 5,000 பேர் வந்துடுவாங்க தாராளமாக. இப்படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு அமாவாசை அதில் 12 அமாவாசை வருது. அமாவாசைக்கு வரவங்களை கணக்கு எடுத்துட்டோம்னா அதுவே ஒரு 1,50,000 பேர் வந்துடுவாங்க ஒரு வருஷத்துக்கு. அவ்வளோ மக்கள் வருவாங்க. ஆனாலும் சாமி வந்து பார்த்தோம்னா குடிசையில் தான் இருக்குது. குடிசைனா நம்ம ஓலை குடிசை கிடையாது, தர்பை புல்லினால் செய்யப்பட்ட குடிசை. ஓகேங்களா? அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கும்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதை ஒரு உதாரணமாக அதுக்கு நிரூபிக்கிற விதமாக கோவிலில் மாசி பெரியண்ண சாமி இருக்கக்கூடிய அந்த கூரைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பும் ஒரு வில்லும் வந்து இரும்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க. பெருசாகவே இருக்கும், ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். அதை செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி இங்கே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? பெரியசாமி அண்ணனை கும்பிட்டு அப்படியே மலை விட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அங்கே கேட்டோம்னாலே தலைஞ்சுள்ளுவாங்க பஸ்ஸு போகிற ரூட்டு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னாலே எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்துடலாம். எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்தோம்னா அது வந்து கொல்லி பவையும்பாங்க. அந்த சாமியை கும்பிடலாம், அரப்பளீஸ்வரை கும்பிடலாம். கும்பிட்டு நம்ம வந்து நம்ம எந்த பக்கம் போனோமோ அதே பக்கமே ரிட்டர்ன் வந்துடலாம். ஓகேங்களா? பாய், நன்றி. நம்ம போயிட்டு வரோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை ஒரு 2 மணி நேரத்து வீடியோவாக நம்ம ஒரு விளாகாக போட போகிறோம். ஓகேங்களா? நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி.